குபேரனும் வேணியும் கூட வேங்கையனின் பாடலால் கவரப்பட்டார்கள். அதைவிட வீரசிங்கம் தன் மகனின் பாடலை கேட்டபடி கோபத்துடன் வந்தவர், என்ன இங்க பாட்டு குத்தலாம், வீடா இது இல்ல வேற எதுவோவா, டேய் வேங்கையா என்னடா இது என சத்தம் போட அவனோ அதிர்ந்து ஒரு ஓரமாக நிற்க, ஜானகியோ மகதியை பார்க்க உடனே வேணியோ மங்களத்திடம் சென்றார். அண்ணி பாருங்க, உங்க சின்ன மருமகளை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு இப்ப சந்தோஷமா என கேட்டு வைக்க மங்களம் திரு திருவென விழித்தார். சின்ன மருமகளா என உளர வேங்கையனோ நொந்து போனான். கண்களால் சைகை செய்தான். அது கூட அவருக்கு புரியவில்லை. மெதுவாக அவரிடம் சென்று, அம்மா நேற்று ராத்திரி உங்ககிட்ட இன்னைக்கு நடக்க போற நாடகத்தை பத்தி சொன்னேனே மறந்துட்டியா என சொல்ல, உடனே புரிந்து கொண்டு சட்டன மகதியிடம் சென்று, ஆமாம் ஆமாம் சின்ன மருமகளே வாமா வா, வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா என அழைக்க, மகதியோ சிரிப்புடன் தலையாட்டியபடியே வலது கால் எடுத்து வைக்க முயல அதை தடுத்தார் குபேரன். பொறு முதலா வீட்டுக்குள்ள நுழையிற, உனக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா என சொல்ல, உடனே மங்களம் ஆரத்தி தட்டி எடுக்க சென்றார். ஜானகிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவளோ மகதியை விசித்திரமாக பார்த்தாள். வீரசிங்கத்திற்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அதிகரிக்க அவர் குபேரனிடம், யார் இந்த பொண்ணு, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என கேட்க, குபேரனுக்கு வேர்த்து கொட்டியது. அது சம்பந்தி என்ன போய் விஷயத்த முழுசா சொல்லுங்க, யார் இந்த பொண்ணு என கேட்க, உங்க வீட்டு சின்ன மருமகள் என்றார் குபேரன். எது சின்ன மருமகளா? ஏற்கனவே எங்க வீட்டுல ஒரு மருமகள் இருக்காளே, போதாதா, இது என்ன இலவச இணைப்பு என கேட்க, குபேரனுக்கு நாக்கு வறண்டு விட்டது. உடனே வேணி வீரசிங்கத்திடம், அது ஒண்ணுமில்லை அண்ணா, என் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமகளா ஆக கொடுத்து வைக்கல. 6 மாசம் கழிச்சு அவள் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியேறி எங்க வீட்டுக்கு வந்துடுவா என்றான். அப்படி நடக்க விட்டுடுவேனா? நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து கோர்ட்டு அது இதுன்னு போய் வந்தாங்க. போனது போகட்டும், இனி நான் இருக்கல, என் மருமகளை நான் விட மாட்டேன் என சொல்ல, ஜானகி அதிர்ந்தாள். அவளுக்கு வீரசிங்கம் மட்டுமே பெரிய பிரச்சனை என்பதால் இவரை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் திணறினார். அதற்குள் மங்களம் ஆரத்தி தட்டுடன் வர அவரை தடுத்து நிப்பாட்டினார் வீரசிங்கம். எங்க நீ பாட்டுக்கு போற? இல்லைங்க, சின்ன மருமகளுக்கு ஆரத்தி எடுக்கலாம். என்னத்த சின்ன மருமகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க, புத்தி கித்தி பிசடுக்குச்சா என சத்தம் போட, அவ்வளவுதான். மங்களம் தன் வாயை திறக்கவே இல்லை. மகதியோ நிலைமை மோசமாவதைக் கண்டு வேணியை பார்த்து பேசும்படி சைகை செய்ய, வேணியோ வீரசிங்கத்தின் முன் கை கூப்பி நின்று, இதை பாருங்க அண்ணா, என் பொண்ணு மனசுல அந்த மூர்த்தி தான் இருக்கான். அது தெரிஞ்சு நாங்க வேங்கையனோட கல்யாணம் செஞ்சு வச்சு பெரிய தப்பு செஞ்சுட்டோம். கல்யாணத்துக்கு பின்னாடியாவது அவள் மனம் மாறுவாள்னு பார்த்தா கோர்ட்டு டைவர்ஸ்னு பிரச்சனையை பெருசு பண்ணிட்டா. கோர்ட் 6 மாசம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாசத்துல அவ மனசு மாறாம போனா பாவம் வேங்கையனோட வாழ்க்கையே பாழாயிடும். என் பொண்ணுக்கு என்ன, அவ ஆசைப்பட்டவன் கைய பிடிச்சுக்குவா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செய்த தப்புக்கு பாவம் வேங்கைய பலியாகிட்டேன். அதனால என்னை இழுக்க வீரசிங்கமும் அதனால என்ன என அதட்ட, அவரோ எச்சில் விழுங்கியபடியே செய்த தப்புக்கு பிராயச்சித்தம் தேடி வந்திருக்கோம் என்றான். பிராயச்சித்தமா? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? வேங்கையனுக்கும் ஜானகிக்கும் சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்ப நாம 2 குடும்பமும் பேசி வச்சது, கொடுத்த வாக்க நிறைவேற்ற 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சோம். ஜானகி மனசுல மூர்த்தி இருக்காங்கிற விஷயமே எங்களுக்கு வேங்கை சொல்லி தான் தெரியும். அதுக்காக அவளை அப்படியே அனுப்பிட முடியுமா? வேங்கையை விட மூர்த்தி சின்னவன். அண்ணன் மனைவியை அண்ணியா பார்க்கணும். அவனும் அப்படிதான் பார்க்கிறதா என்கிட்ட சொல்லி இருக்கான். அப்படி இருக்கப்ப எப்படி ஜானகி என் பையனை விட்டுட்டு மூர்த்தி கூட போவா? அப்படி போனா ஊர் தப்பா பேசாதா என்றார். அதுக்கு தான் டைவர்ஸ் வாங்க போறாளே அண்ணா. வாங்க விடுவேனா நானு? கோர்ட்டு என்ன கோர்ட்டு, அதெல்லாம் செல்லாது. இந்த ஜென்மத்துல என் பையனுக்கு பொஞ்சாதினா அது ஜானகி தான். இந்த வீட்டு மருமகளும் அவள் தான், வேற யாரும் தேவையில்லை என சொல்ல, ஜானகிக்கு கோபமே எழுந்தது. மகதியோ இப்படி ஒரு சிக்கல் வரும் என அவள் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த நேரம் சட்டென உள் நுழைந்தான் வேங்கையன். அப்பா போதும்பா, நீங்க முடிவு பண்ணா போதுமா? வாழ போறது நாங்க. எனக்கும் ஜானகிக்கும் மனசு ஒத்து போகல. கல்யாணம் ஆயிட்டா அதுக்குன்னு பிடிக்காத வாழ்க்கையை எப்படி விரும்பி வாழ்றது? இதுக்கு ஜானகி ஒத்துக்க மாட்டா. அவளோட விருப்பம் இல்லாம என்னாலையும் அவளோட வாழ முடியாதுப்பா என
பொங்கினான் வேங்கையன். அதுவரை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என இருந்தவன் இன்று எதிர்த்து பேசியது வீரசிங்கத்திற்கு ஆச்சரியத்தை அளித்தியது. மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். ஏன் முன்னாடியே நின்று எதிர்த்து பேசுகிற அளவுக்கு துணிச்சல் வந்துடுச்சு அவனுக்கு என கர்ஜிக்க அதற்கு சற்று பயந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் துணிந்து பேசினான் வேங்கையன். ஆமாம், எல்லாம் கையை விட்டு போன பின்னாடி என்னத்தை செய்கிறது? நம்ம வீட்டு மானத்தை கோர்ட்டு வரைக்கும் இழுத்து விட்டவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா? உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக என்னையையும் ஜானியையும் ஏன் பழி வாங்குறீங்க? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ வாழட்டுமே, விடுங்களே என்றான் வேங்கையன். அதை எப்படி விட்டுறது? நீ அவளை தொட்டு தாலி கட்டியிருக்க, அந்த உறவு என்னைக்குமே மாறாது என்றார். இரண்டு பேரோட மனசும் ஒத்து போகாதப்ப அந்த தாலிக்கு என்ன மதிப்பு இருக்கு என வேங்கையன் கேட்க வீரசிங்கத்திற்கு வந்ததே கோபம். சட்டென அவனது கன்னத்தில் பலார் என ஒரு அறைவிட அதில் வேங்கையன் திணறினான். அவ்விடத்தில் பலத்த அமைதி நிலவியது. இன்னும் மகதி வாசலுக்கு அந்த பக்கமே நின்றிருந்தான். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என பலமாக யோசிக்க மங்களம் இம்முறை கோபத்தில் வெடித்தார். எதுக்கு என் பிள்ளைய அடிச்சிங்க என கத்த அதில் வீரசிங்கமே அதிர்ந்தார். என்னடி கத்துற? எதுக்கு என் பிள்ளைய அடிச்சிங்கன்னு கேட்டேன். அவன் என்ன பேசினா தெரியுமா என்றார். அதுக்குன்னு அவனை அடிப்பீங்களா? தந்த சொல்லை மந்திரம்னு நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு இருந்தவன் இன்னைக்கு அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு விரக்தியில உங்களை எதிர்த்து 2 வார்த்தை பேசினதும் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அவனை அடிப்பீங்களா என்றான் மங்களம். ஏற்கனவே இந்த வீட்டில் மருமகள் இருக்கிறப்ப எதுக்காக சின்ன மருமகள் வரணும் என்று கேட்டார். இருக்கிறவ தான் என்னைக்கு இருந்தாலும் இங்கிருந்து போறதுலேயே குறியா இருக்காளே, அவளை என்ன பிடிச்சு வைக்க முடியும்? அவளா ஓடி போய் நம்ம மானத்தை வாங்கிறதுக்கு அவளை அவ போக்கிலே விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல என்றாள் மங்களம். அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற என கேட்க உடனே மங்களம் மகதியிடம் சென்று நின்று தன் கணவரை பார்த்து, இவள்தான் நம்ம வீட்டு சின்ன மருமகள். ஜானகி நம்ம பையனை விட்டு போன உடனே அவனுக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம். யார் இதை முடிவு செய்தது? நான் தான். நீ யார் முடிவு செய்கிறதுக்கு? நான் அவளோட அம்மா. 10 மாதம் சுமந்து பெத்து வளர்த்துருக்கேன். உங்களை விட எனக்கு அவன் மேலே நிறைய உரிமை இருக்கு. அவன் வாழ்க்கையை சரியாகணும்னு நான் பார்க்கிறேன். அது தப்பா என கேட்டார். அப்படி பார்த்தா எனக்கும் தான் உரிமை இருக்கு. உரிமை இருந்தால் அவனுக்கு எது நல்லதோ அதை செய்யணுமே தவிர அவனை இன்னும் பாதாளத்தில் தள்ள ஆசைப்படக்கூடாது. எது நானா? என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் யோசிக்கிறவன் நான். என்கிட்டயா நீ இப்படி பேசுற? ஆமாம், அப்படிதான் பேசுவேன். நீங்க ஒரு சுயநலவாதி. உங்களோட கௌரவத்துக்காக பெத்த புள்ளைய கூட வாழ விட மாட்டீங்க. நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் சந்தோஷத்தை பார்க்காம உங்க கௌரவத்தையே பார்த்தா எப்படி என்று கேட்டால் மங்களம். ஏற்கனவே அவனுக்கு ஜானகியோட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப போதுங்க, நான் சொன்னது தான். இதோ இவள் தான் இந்த வீட்டு சின்ன மருமகள். இதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியாதவங்க தாராளமாக இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். யாருக்காகவும் என் புள்ள சந்தோஷத்தை நான் கெடுக்கிறதா இல்லை என சொல்லியவர் அதே கோபத்துடன் மகதிக்கு ஆரத்தி சுற்றி அவளின் நெற்றியில் திலகமிட்டு, சின்ன மருமகளே உள்ளவாமா, யார் உன்னை தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்கிறேன், பயப்படாத, நான் இருக்கேன் என சொல்ல மகதிக்கு என்ன பயம்? தைரியமாக வீட்டுக்குள் நுழைந்தார். வீரசிங்கமே கதிகலங்கி போய்விட்டார். வேங்கையன் முகத்தில் ஈ ஆடவில்லை. தன் தாயா இந்தளவு பேசியது என நினைத்து பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஆரத்தியை தெருவில் கொட்டிவிட்டு வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தார் மங்களம். அதற்குள் வீரசிங்கமோ மகதியிடம், யார்மா நீ? இங்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ வாட்டுக்க உள்ள வர்ற? இந்த பாருமா, என் பையன் கல்யாணமானவன். இதோ இருக்காளே, இவள் தான் ஜானகி, அவனோட பொஞ்சாதி. அது தெரியுமா உனக்கு? இல்லை, எதுவும் சொல்லாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டாங்களாமா என கேட்க அவளோ, எனக்கு எல்லாம் தெரியுமாமா என்றாள் மென்மையாக. அப்படி ஒரு அடக்கத்துடன். தெரிஞ்சு வந்திருக்கியா? புத்தி இல்லை உனக்கு? கிளம்பு இங்கிருந்து, போ வெளியே என சத்தம் போட அதற்குள் மங்களம் வந்துவிட்டான். சட்டென ஒரு ஓரமாக மறைவிடத்தில் வைத்திருந்த அருவாளை எடுத்துக்கொண்டு தன் கணவரின் முன்பு நின்றார் உக்கிரமாக. என்ன என கர்ஜிக்க அதில் அவர் அரண்டே போனார். வேங்கை என கத்த உடனே வேங்கையன் வந்தான். அம்மா என அச்சத்துடன் அழைக்க, இந்த அருவா
யாராவது சின்ன மருமகளை விரட்ட நினைச்சா கொஞ்சம் கூட யோசிக்காத, விரட்டினவங்க கையை வெட்டி எடுத்துரு, அது உன் அப்பனா இருந்தாலும் பரவாயில்லை என சொல்லி அருவாளை தர அதை வாங்கிய வேங்கையன் உடன் நடுங்கியது. வீரசிங்கம் அதிர்ச்சியில் ஒரு அடி பின்னால் சென்றார். மங்களத்தின் உக்கிரம் குறையவில்லை. அதை கண்ட மகதியோ சட்டென அவரின் காலில் விழுந்து, என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க அத்தை என்றார். அதில் மங்களத்தின் கோபம் தணிந்தது. காலில் விழுந்தவளை அன்புடன் பார்த்து, தீர்க்க சுமங்கலியா இரு என சொல்லி அவளை எழுப்பிவிட்டு நிற்க வைத்து அவளை கண்டு பூரித்து போனார். எவ்வளோ அழகா அம்சமா இருக்க சின்ன மருமகளே, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா என கேட்க அவளோ மென்மையாக ஆம் என்பது போல தலையாட்டினார். அதில் அவர் முகம் மலர்ந்து தன் மகனை பார்த்து, என்னடா அப்படியே சில போல நிற்கிற, வீட்டுக்கு சின்ன மருமகள் வந்திருக்கா, அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போ, நான் போய் ஆடு கோழின்னு பெருசாக விருந்து ஏற்பாடு செய்கிறேன். அவள் என்ன கேட்டாலும் நீ செய்யணும். இனி அவள் உன் பொறுப்பு. அவள் கண்ணில் இருந்து துளி கண்ணீர் வந்தது, பெத்த பையன் கூட உன்னை பார்க்க மாட்டேன், ஜாக்கிரதை என மிரட்ட அதில் அவன் அரண்டு பலமாக தலையை மட்டும் ஆட்டி ஒரு கையில் அருவாளுடன் இன்னொரு கையில் மகதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் அறைக்கு சென்றான். மங்களமோ விருந்து ஏற்பாடு செய்ய செல்ல நடப்பதைக் கண்டு மிரட்சியுடன் இருந்தார் வீரசிங்கம். வந்த வேலை முடிந்தது என நினைத்து யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து நைசாக கிளம்பி சென்றார்கள் குபேரனும் வேணியும். ஜானகிக்கு மட்டும் எதுவும் விளங்கவில்லை. மகதி எதற்காக இப்படி செய்கிறாள் என தெரியாமல் தவித்தார். வேங்கையன் அறைக்குள் வந்த மகதியோ அந்த அறையை சுற்றி முற்றி பார்க்க இன்னும் படபடப்புடன் இருந்த வேங்கையனோ அவளின் கையை விடாமல் பிடித்திருந்தான். அவளோ அவனின் கை இறுக்கத்தை கூட ரசித்தாள். அவனை பார்த்து மென்மையாக சிரித்து வைக்க அவனோ கஷ்டப்பட்டு சிரித்து, உன் பேர் என்ன என்று கேட்க அவளோ என் பேர் மகதி என்றாள் புன்னகையுடன். நடக்கிறது நாடகம்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், ருத்ரதான்றா ஆடிடுவார் என்றான். பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என சொல்லிய நேரம் புயலென உள்ளே நுழைந்தாள் ஜானகி. முதல் இரவு அன்று அவனது அறைக்குள் நுழைந்தாள். அடுத்த நாளே தனக்கென ஒரு அறையை ஒதுக்கி கொண்டு அதில் இருந்தாள். இப்போது மகதிக்காக அவள் உள்ளே நுழைய வேங்கையனோ ஆர்வத்துடன் அவளிடம், கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே ஜானகி, எதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நீ வரணுமா என்ன என பேசி வைக்க அவளோ கோபத்தில் முறைத்து, உங்களை பார்க்க யார் வந்தது, நான் மகதியை பார்க்க வந்தேன் என சொல்லியவள் இன்னும் வேங்கையன் மகதியின் கையை பற்றி இருப்பதை கண்டு சிடுசிடித்தாள். அவள் என்ன குழந்தையா, இல்லை காணாம போயிடுவாளா, இன்னும் ஏன் அவள் கையை நீங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, விடுங்க அவளை என சொல்லிய பின்புதான் வேங்கையன் உணர்ந்து சட்டென மகதியை விட்டு விலகி நின்றான். மகதிக்கு அது ஏமாற்றமாக இருந்தது. இருப்பினும் ஜானகியை பார்த்து அக்கா என அன்புடன் அழைக்க ஜானகிக்கு தூக்கி வாரி போட்டது. அக்காவா, நான் உனக்கு அக்காவா என கோபத்தில் பொங்க, ஆமாம் அக்கா, நீங்க தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த மூத்த மருமகள், நான் இன்னைக்கு வந்த சின்ன மருமகள். ஒரே வயசா இருந்தாலும் உறவு முறை வரும்போது நான் உங்களுக்கு மரியாதை தரணும் இல்லையா அக்கா என சொல்ல அவளோ குழம்பினாள். நீயா இப்படி பேசுறது என கேட்க மகதி உடனே கண் சிமிட்டினாள். அதில் ஜானகிக்கு ஒரு மாதிரியாய் போனது. சட்டென வராத இருமலை வரவழைத்து இருமினாள் மகதி. அதை கண்ட வேங்கையனும் பதறி என்னாச்சு என கேட்க மகதியோ குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா மாமா என்றாள். அவள் தன்னை மாமா என அழைக்கவும் அவன் ஒரு நொடி விக்கித்து போய் அடுத்த நொடியே இவ்வனைத்தும் நாடகம்தானே என நினைத்து சிரித்த முகத்துடன் இதோ இப்பவே கொண்டு வர என சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறி சென்றான். அவன் சென்றதும் மகதி அவசரமாக அந்த அறை கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு ஜானகியிடம் வந்து நின்றான். மகதி, என்னடி நடக்குது இங்க? கத்தாத ஜானு, எல்லாம் உனக்காகத்தான் இந்த டிராமாவா? ஆமா, என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நேற்று நீ என்னை பார்த்துட்டு போன பின்னாடி உன் அப்பாவும் அம்மாவும் என்னை பிடிச்சு வச்சு நிறைய கதைகளை சொன்னாங்க. வேங்கையனை பற்றியும் மூர்த்தியை பற்றியும் சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு நான் அசந்து போயிட்டேன். எப்படியாவது ஜானகியை வேங்கையனோட சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு என்ன இதில் இழுத்து விட்டாங்க ஜானு என்றாள் மகதி. ஐயோ, அப்புறம் நீ என்ன சொன்ன? உடனே சரின்னு சொல்லிட்டியா? ஆமாம், துரோகி. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. அவங்க முன்னாடி நான் சரின்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படின்னா இதை பாரு, வேங்கையன் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு உள்ள நுழைஞ்சா என்னாகும்?
ஏற்கனவே இருக்கிற ஒன்றை வெளியே சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க. அப்படியா? அனுப்பிடுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. அப்படி நீ போய் உன் மூர்த்தி மாமாவை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு வையேன், அடுத்த நொடி நான் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவேன் என்றாள் மகதி. அப்போது வேங்கையனோட நிலைமை, அது எப்படி போனால் உனக்கென்ன, அவன்தான் மோசமானவனாச்சே. ஆமாம் ஆமாம், அவனுக்கு எது நடந்தா எனக்கென்ன என சொல்லியவள் மகதியை பார்த்து புன்னகைத்து, என்னவோடி நீ வந்ததும் நான் ஆடி போயிட்டேன். உன்னை கூட்டிக்கிட்டு மூர்த்தி மாமாவை பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீ பாட்டுக்கு திடுதிப்புன்னு இங்கே வந்து இறங்கவும் எனக்கு ஒன்றுமே புரியலை என்றான். உனக்கு என்னோட திட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் வரலாம்னு இருந்தேன். ஆனால் எங்கே உன் அப்பா அம்மா அவசர அவசரமாக என்ன அலங்காரம் செய்து கூட்டிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஆமாம், என் அத்தைக்கு எப்படி உங்கள் நாடகம் தெரியும்? அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது நாடகம்னு இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி அவங்க உன்னை சின்ன மருமகள்னு கூப்பிட்டாங்க என ஜானகி கேட்க, அதற்கு மகதியோ, அதுக்கு காரணம் உன் அப்பா தான். பொழுது விடியறதுக்கு முன்னாடியே உன் அத்தையை பார்த்து என்னை பற்றி சொல்லிட்டாங்க என்றார். இதுக்கு அவங்க எப்படி சம்மதிச்சாங்க? எப்படி இருந்தாலும் நீ வேங்கையனோட வாழ்க்கையை விட்டு போன பின்னாடி அவன் தனியாகிடுவான்ல, வேற கல்யாணம் கூட செய்துக்க மாட்டானல்ல. அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினச்சி என்ன சின்ன மருமகளாக ஏற்றுக்க சம்மதிச்சாங்க. இது வேண்டாத வேலைடி, கொஞ்சம் பொறுத்தா 6 மாசத்துல நானே இங்கிருந்து போயிட போகிறேன் என்றான் ஜானு. நீயும் உன் நினப்போம், உன் மாமா வீரசிங்கத்தோட பேச்சை பார்த்தியா? அவரை மீறி உன்னால் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர முடியுமா சொல்லு என சொல்ல, ஜானகி வீரசிங்கம் என்றதும் நடுங்கி போனான். ஆமாம்டி, நீ சொல்கிறதும் வாஸ்தவம்தான் ஜானு. இப்போ கூட நான் உனக்காக தான் வந்தேன். இருக்கிற நாட்களில் இங்கே இருக்கிறவங்க மனசில் நான் இடம் பிடிக்கணும். எல்லாரும் என்னை சின்ன மருமகளாக ஏற்றுக்கணும். உன் இடத்துல என்னை வச்சு பார்த்தாதான் நீ இங்கேருந்து போனாலும் யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா வையேன், இந்த ஜென்மத்தில் உன்னால் மூர்த்தியோட சேர முடியாது. சேரவும் இங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க. உன்னோட காதலுக்கு முன்னாடி அவங்களோட கௌரவம், வீட்டுமானம், மரியாதை தான் முக்கியமாக பார்ப்பாங்க ஜானு என்றான் மகதி. ஆமாம் மகதி, யாருமே என் காதலை புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் நீயாவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டே. அது சரி, வேங்கை எப்படி உனக்கு சார்பாக நடந்துக்குவாரா என்று கேட்க, தெரியலை. அவருக்கும் நடக்கிறது நாடகம்னு தெரியாது. தன் வாழ்க்கைக்காக என்னை ஏற்றுக்குவாருன்னு தோணுது. தப்பு கணக்கு போடாத மகதி. வேங்கியே நீ நினைக்கிற ஆள் இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று போகிறதுக்கு. அவர் ராமர் மாதிரி என்றான் ஜானு. என்னத்தை, நான் வந்ததும் என்னை பார்த்து அவ்வளோ அழகாக பாடினாரே, அவரா ராமர்? ஆமாம், அவருக்கு இவ்வளோ அழகாக பாட வரும்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லலை? எனக்கே தெரியாது மகதி. அவர் பாடவும் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் தெரியுமா என்றான் ஜானு. சரி விடு, எது எப்படியோ வேங்கையன் அப்புறம் அவங்க அம்மா இவங்க 2 பேருமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் நெருடல் வந்தாலும் நான் நடிச்சே அவங்கள கவர்ந்துடுவேன். ஆனால் வீரசிங்கத்தை என்னடி செய்கிறது? அவரை பற்றி நீ எனக்கு சொல்லலையே. சொல்லணும்னு தோணலை மகதி. நீ மட்டும் இப்படி ஒரு ட்ராமா நடத்த போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு துணையாக நின்றுருப்பேன். வேணாம் ஜானு, எப்பவும் நான் தனித்தே செயல்படுறேன். என்னடி சொல்கிற? ஆமாம் ஜானு, நீ எனக்கு துணையாக இருந்தா அப்புறம் நான் நினச்ச காரியம் கெட்டுடும். எப்படி சொல்கிற? பின்ன நீ என் கூட இணக்கமாக இருந்தா உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட மாட்டாங்க. உன்னையும் வச்சுப்பாங்க, என்னையும் வச்சுப்பாங்க. இந்த வீட்டுக்கு 2 மருமகள் தேவையா சொல்லு என கேட்க, சரிடி, நான் உனக்கு எதிராகவே நிற்கிறேன். போதாது, நீ எப்படி வேங்கையனை வெறுக்கிறியோ அதே போல் நீ என்னையும் வெறுக்கணும். உன்னையா? நீ ஏன் உயிர் தோழியாச்சே, என்னால் எப்படி உன்னை வெறுக்க முடியும்? ஐயோ, நான் நடிக்க சொன்னேன். நடிப்பா? ஆமாம், என்னை பிடிக்காத மாதிரி நீ நடிக்கணும், திட்டணும், குறை சொல்லணும். எதுக்கு இப்படி செய்யணும்? இப்படி செய்ய செய்ய தன்னாலே உன் மேலே அவங்க வச்சிருக்க பாசத்தை, அக்கறையும் விட்டுடுவாங்க. உன்னை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நீ கோர்ட்டு வரைக்கும் போய் அலைய வேண்டாம். அவங்களே ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு போ வெளியேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி சொன்னதும் நீ மூர்த்திக்கிட்ட போயிடு என்றாள் மகதி. ஐ ஜாலி, இந்த திட்டம் கூட நல்லா இருக்கு மகதி என்றாள் ஜானு. நாம் உஷாராக இருக்கணும் ஜானு. இங்கே இருக்கிறவங்க நான் நினச்ச மாதிரி அப்பாவிங்க இல்லை. எல்லாமே உஷார் பார்ட்டிங்க. அதுலேயும் உன் மாமனார் கண்கொத்தி பாம்பாக பார்க்குறாரு. உன் அத்தை சரியான சென்டிமெண்ட் பார்ட்டி. தன் பிள்ளைக்காக கொலை கூட செய்வாங்க போல இருக்கு.
அப்புறம் வேங்கையன் அவரை எந்த கணக்கில் சேர்க்கிறதுனே எனக்கு தெரியலை. உன் அத்தையும் வேங்கையனும் கூட சரி கட்டிட்டா கூட உன் மாமனாரை சரி கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது ஜானு. முதல்ல என்கிட்ட இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தா நான் உனக்கு சில டிப்ஸுகளை சொல்லியிருப்பேன்ல. அவசரப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டியேடி, அதுக்குன்னு ஆற அமர வர முடியும்? எனக்குன்னு வீடு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க என்ன தேட மாட்டாங்களா? நான் ஒரு மாசத்துல வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் மட்டும் ஒரு மாதம் கழித்து போகலைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் ஜானு. சரி சரி, புரியுது புரியுது. அப்போ நீ மூர்த்தி மாமாவை பார்க்க வரலையா என்று ஜானு கேட்க, இன்னைக்கு வேணாம், வேற ஒரு நாள் அவரை போய் பார்க்கலாம். ஆமாம், ஒரு விஷயம் சொல்லு, நீ வேங்கையனை விட்டு போனதும் உன்னை மூர்த்தி ஏற்றுக்குவாரா? கண்டிப்பா. உனக்கு உறுதியாக தெரியுமா? பின்னாடி உன்னை ஏற்றுக்காம போனால் உன் வாழ்க்கையே நாசமாயிடுமே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா ஆயிட போகுது. அப்படி ஒன்றும் ஆகாது மகதி. என் மூர்த்தி மாமா இப்போ வாழ்க்கையில் பக்காவாக செட்டில் ஆயிட்டார். முன்னையாவது வேலை வெட்டி இல்லை, எப்படி கல்யாணம் செய்துக்கிறது? கல்யாணம்னு வந்து நின்னா என்ன தரமாட்டாங்கன்னு நினச்சி விலகி இருந்தார். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. நான் இங்கிருந்து போனால் அவர் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்குவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்றான். சரிடி, இவ்வளோ தெளிவாக நீ இருந்தால் போதும். நான் இனி இந்த வீட்டை சரியாக்கணும். என் அப்பா அம்மாவுக்கு நீ செய்கிறத நாடகம்னு தெரிஞ்சால் என்னாகும்? தெரியாமல் பார்த்துக்கிறேன். அப்படியே தெரிஞ்சாலும் கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதுக்குள்ளே எப்படியாவது உன்னையும் மூர்த்தியும் சேர்த்து வச்சிடுறேன் என்றான் மகதி. இப்போதான் பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. உன்னை நான் கூப்பிட்டதே என் வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லி உதவி கேட்கலாம், ஐடியா கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீயே எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நடிக்க வந்திருக்க. உன்னை போல ஒரு உண்மையான தோழி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என சொல்ல மகதியின் முகம் வெளுத்து விட்டது.